दक्षिणामूर्तिदेशिकेन्द्रं द्वैपायनं सूत्रकृतं मुनीन्द्रं श्रीशङ्करं भाष्यकृतं यतीन्द्रम् अद्देशिकं चाभिनमामि विद्ये। ॐ அழகில் சோதியம் பலத்தாடுவான் மலர் சிலம்படை வாழ்த்தி வணங்குவான். ஓம் சர்வமங்கல மங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிகே சரண்யே த்ர்யம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. ஓம் ஸ்ரீ சத்குரு சரணாரவிந்தாभ्यां நமः. எல்லாம் வல்ல ஜெகன்மாதா புவனேஸ்வரிய அனுகிரகத்தினால இந்த மதுரையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த 10 நாள் தசமகா வித்யா ஹோமமானது மிக சிறப்பாகவும் இந்த இடத்தில் இன்று 9வது நாளாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இப்பேற்பட்ட இந்த ஒரு சூழ்நிலையில நமக்கெல்லாம் பூர்வ ஜென்ம புண்ணியத்தினால கிடைக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தினால இந்த இடத்துல நம்ம எல்லாம் கூடியுள்ளோம். சிவசக்தியாயுக்தோ யதிபவதி சக்தக பிரபவிதும் நச்சே தேவம் தேவோ நகல்குசலக ஸ்வந்திதமதி அதஸ்வா மகாராஜ்யாம் ஹரிஹர விரிஞ்சாதிரவி பிரணந்தும் ஸ்தோதும் வா அகிருத புண்ணிய பிரபவதி. அகிருத புண்ணிய பிரபவதி அகிருத புண்ணியா. எத்தனையோ ஜென்மத்தில் செய்யக்கூடிய புண்ணியம் இருந்தால்தான் அந்த அம்பாளை நாம் வழிபட முடியும் என்பதை ஆதிசங்கரர் அவர்கள் இந்த சௌந்தர்ய நகரில் முதல் ஸ்லோகமாக சொல்லியுள்ளார். இந்த ஸ்லோகத்தினுடைய பொருள் என்னவென்றால், அந்த பரமேஸ்வரனானவர் நிர்குண நிராகாரமாக இருக்கக்கூடிய சைதன்ய ஸ்வரூபம். அவர் எந்த காரியத்தையும் செய்யக்கூடியவர் அல்ல, எந்த காரியத்தையும் செய்யாதவர். அப்பேற்பட்ட நிர்குணமாக இருக்கக்கூடிய அந்த பரமேஸ்வரனானவர் இந்த சக்தி ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய மாயா ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய இந்த அம்பாளோடு சேர்ந்ததற்கு பிறகுதான் அவருக்கு இந்த சிருஷ்டி செய்யக்கூடிய சக்தியே வருகிறது என்று சொல்கிறார். அதே போல பிரம்மா விஷ்ணு சிவன் இவர்கள் எல்லோரும் அந்த பரமேஸ்வரியாகிய அந்த அம்பாளை பூஜை செய்துதான் அவர்களுடைய அந்த காரியங்களை நடத்துகிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. அதே போல நம்மளுடைய புண்ணியத்தில் பூர்வ ஜென்ம புண்ணியத்தினால்தான் நாம் அந்த அம்பாளை வழிபடுவதற்கு சரீரத்தினாலேயோ வாக்காலேயோ மனசினாலேயோ இந்த திரிகரணங்களாலையும் வழிபடுவதற்கு பூர்வ ஜென்ம புண்ணியம் இருந்தால்தான் நாம் வழிபட முடியும் அப்படி என்று இந்த பாடலில் போகிறார். அந்த பூர்வ ஜென்ம புண்ணியம் இல்லாதவர்களுக்கு வழிபட முடியாது, இந்த இடத்துல வர முடியாது, ஸ்லோகங்களை சொல்ல முடியாது, எந்த தெய்வத்தையும் உபாசனை பண்ணக்கூடிய அவர்களுக்கு அந்த பாக்கியம் கிடைக்கும். இது ஒரு உபசாரமான வார்த்தை அல்ல. இது பெரியோர்கள் சொன்னது, சாஸ்திரங்கள் சொன்னது, வேதங்கள் சொன்னது, மகான்கள் சொன்ன விஷயம். சத்தியம் சத்தியம் சத்தியம். இப்பேற்பட்ட அம்பாளை யாதேது சர்வபூதேஷு மாத்ருரூபேண சம்ஸ்திதா நமஸ்தஸ்யை 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 நமோ நமஹ. நமஸ்தஸ்யை 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 நமோ நமஹ என்று 3 தடவை சொல்லியிருக்காங்க.
நமஸ்தஸ்யை சரீரத்தினால வணங்குகின்றேன். நமஸ்தஸ்யை வாக்கால் உன்னுடைய புகழை பாடி வணங்குகின்றேன். நமஸ்தஸ்யை நமஸ்தஸ்யை நமோ நம. ஹிருதயத்துல தேவியினுடைய திருவடியை தியானம் பண்ணி வணங்குகின்றேன் அப்படின்னு 3 தடவை நமஸ்தஸ்யை நமஸ்தஸ்யை நமோ நம என்று சொல்லப்பட்டுள்ளது. இந்த தேவி இந்த தேவி சப்தசதி. அதே போல ஞானினாமபி சேகாம்சி தேவி பகவதி ஈசா வதாதா கிருஷ்ண மோகாய மகாமாயா பிரயச்சதி. எப்பேற்பட்ட ஞானியாக இருந்தாலும் அவர் இந்த மாயிலிருந்து கடந்து செல்வதற்கு மிக மிக அரிது அப்படின்னு அந்த ஸ்லோகத்தில் சொல்லி இருக்கிறது. இந்த இடத்துல ஞானி என்றால் இறைவனை அடைந்த ஞானியை சொல்லவில்லை. ஞானி என்றால் இந்த இடத்துல பொருள் சகல விதமான சாஸ்திரங்களையும் படித்த சாதாரண அறிஞர்களை ஞானி என்று சொல்லப்பட்டது. அப்பேற்பட்ட எல்லா 4 வேதங்களையும் 18 புராணங்களையும் 6 உபபுராணங்களையும் படித்திருந்தாலும் அந்த மாயையிலிருந்து கடந்து செல்ல வேண்டும் என்றால் அந்த மாயா சுரூபிணியாக இருக்கக்கூடிய சண்டிகா பரமேஸ்வரியை சரண் அடைந்தால்தான் நாம் இந்த மாயை கடந்து அந்த ஆனந்தமான நிலைக்கு செல்லலாம் என்று சொல்லப்பட்டுள்ளது. இப்பேற்பட்ட இந்த தேவி மகாத்மியத்தை பாராயணம் தேவி மகாத்மியத்தை ஹோமம் செய்து சண்டிகா பரமேஸ்வரியை நாம் 9 நாளாக திருப்திப்படுத்தியுள்ளோம். நீங்கள் எல்லோரும் இங்கே அம்பாளுடைய அனுகிரகத்தை கண்டிப்பாக பெற்றுள்ளீர்கள். இதுல சந்தேகம் கிடையாது. ஒவ்வொரு காரியமும் அது நல்லதா இருந்தாலும் கெட்டதா இருந்தாலும் நம்மளுடைய ஹிருதயத்துல சாட்சியா இருந்து பார்த்துக்கிட்டே இருக்கா, அதுக்குள்ள பலன் சத்தியமாக. அதனால இந்த இடத்துல நமக்கு முக்கியமா இருக்க வேண்டியது ஸ்ரத்தா பக்தி. ஸ்ரத்தை அப்படின்னு சொன்னா நம்பிக்கைன்னு தமிழ்ல சொல்லலாம். ஆனா சரியான பொருள் தமிழ்ல சொல்ல முடியாது. ஸ்ரத்தைன்னா விசுவாசம் சொல்லலாம். இது விசுவாச கலையரங்கம் தான். இந்த விசுவாச கலையரங்கத்துல விசுவாசமா இருந்து அந்த அம்மாவை நம்ம பூஜை பண்ணி இந்த இடத்துல இந்த ஹோமத்தை நாம் கண்ணால கண்டு காதால கேட்டு அதெல்லாம் சிரவணம் பண்ணியிருக்கோம். அப்பேற்பட்ட புண்ணியம் என்னைக்குமே வீணாகாது. பாவ புண்ணியம் பண்ணாலும் வீணாகாது. அதுக்குள்ள பலன் புண்ணியம் பண்ணினாலும் அதுக்குள்ள பலன் கண்டிப்பா சந்தேகம் கிடையாது. கொஞ்சம் பண்ணினாலும் அதுக்குள்ள பலன் நான் கொடுப்பேன் பகவத்கீதையில சொல்லியுள்ளார். அதனால சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வஸ்யாப்தி ஹரே தேவி நாராயணே நமோஸ்துதேன்னு சொல்லலாம். இருந்தாலும் நம்ம இங்க இருக்கிறப்ப அந்த ஸ்லோகம் ஞாபகம் இருக்கும். வெளியில போனா மறந்துடும். ஏன்னா பல வேலைகள், பல பேர் பல விதமா பேசுவாங்க. அதனால திரும்ப 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 அதை அனுசந்தானம் பண்ணிட்டே இருந்தாலும் மறக்காம இருக்க முடியும். இல்லைன்னா நம்மள அறியாம மறந்துடுவோம். எங்கேயோ போடுவோம் ஒரு 2 மணி நேரம். அப்படி அப்படி சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வஸ்யாப்தி ஹரே தேவி நாராயணே நமோஸ்துதே. சகல விதமான ஆர்த்தின துக்கம், சகல விதமான துக்கத்தையும் கவலையும் நான் என்னை சரணடைந்த பக்தர்களை ரட்சிக்கின்றேன் என்று சத்திய வாக்காக இந்த சப்தசதி ஸ்லோகத்தில் சொல்லப்பட்டுள்ளது. அதனால இதெல்லாம் சத்தியம். நீங்கள்லாம் மிக்க பக்தியோட நிறைய பேர் இந்த ஹோமத்தெல்லாம் கலந்துருக்கீங்க. இப்பேற்பட்ட இந்த புண்ணியமான தினத்துல நாளைக்கு நிறைவு நாள், அற்புதமாக நிறைவு நாளும் எல்லாரும் முதல் நாள்ல இருந்து நிறைய பேர் வந்திருக்காங்க. நான் யாரெல்லாம் வராங்கன்னு நான் பார்த்துருக்கேன். அதனால எனக்கு கடைசி நாள் வரைக்கும் எல்லாருமே நாளைக்கும் கண்டிப்பா
இதை பூர்ணமா 10 நாள் பூர்த்தி பண்ணி அம்பாளுடைய அனுகிரகத்தை எல்லாரும் பெறணும்னு நான் மிக தாழ்மையுடன் வேண்டிக் கொண்டு உங்களுக்கு என்னுடைய பரிபூர்ணமான ஆசைகள். அம்பாள் ஜெகன்மாதா புவனேஸ்வரி உங்களுக்கு பரிபூர்ணமாக அனுகிரகம் செய்யட்டும். ஜெகன்மாதா மாதா புவனேஸ்வரி தேவி